look at Badrinath diving into it. Lovely shot. Picks it over the offside. That's a good shot. Back-to-back boundaries. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். அது யூஷுவல் பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேத்தம். ஹாய் பத்ரி. ஹாய் பிரேத்தம். நம்ம அஃப்கோர்ஸ் இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா ஒரு பரமவத அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து. ஸ்ட்ரைட் அவே வீடியோக்குள்ள போகும்போது பிரேத்தம், இந்தியா அண்டர் கௌதம் கம்பீர் அண்ட் சுப்மன் கில் இன் ஓடிஐஸ் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அப்புறமா ஓடிஐ சீரீஸ் வர ஆஸ்திரேலியா 2-1 லாஸ்ட், ஓடிஐ சீரீஸ் வர நியூசிலாந்து 2-1 லாஸ்ட், ஆப்கானிஸ்தானோட 3-0 வின்னு, ஓடிஐ சீரீஸ் வர்சஸ் இங்கிலாந்து 2-1 லாஸ்ட். இந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கு கம்பீர் கில் இன் ஓடிஐஸ். என்ன பிரேத்தம், வாட் ஆர் யுவர் ஃபர்ஸ்ட் தாட்ஸ்? இஸ் செலக்ஷன் ரைட்? பல கேள்விகள் இருக்கு. உங்களோட கருத்துக்கள் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இல்ல இப்ப ஒண்ணு பத்ரி, சாம்பியன்ஸ் டிராஃபி மார்ச் 2025 ஜெயிச்சாங்க. மார்ச் 2025 ஜெயிச்சு அடுத்த சீரீஸ் உங்களுக்கு ஆகஸ்டோ செப்டம்பர்ல தான் வந்தது. அதுக்குள்ள ரோஹித் சர்மாவை ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ கேப்டன்சில இருந்து. அந்த டைம்ல ரோஹித் சர்மா உங்களுக்கு ஒரு ஐசிசி டிராஃபி ஜெயிச்சு கொடுத்திருந்தாரு. சோ நான் ஒரு பெரிய ரோஹித் சர்மா ஃபேன் தான், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ரோஹித் சர்மா கேப்டனா தேவையில்லைன்னா ஆஸ் அ பிளேயர், ஒரு ஃபார்மேட் பிளேயர் 2.5 வருஷம் அவரால் இழுத்தடிச்சிருக்க முடியுமா? மார்ச் 25 டு நவம்பர் 27 இப்போ விட்டுருங்க. மார்ச்ல இருந்து நம்ம ஜூலைக்கு வந்தாச்சு, ஆல்ரெடி 15 மாசம் ஆயிடுச்சு. சோ ஒரு கிளாரிட்டி கிடையாது பத்ரி. இப்போ கேள்விங்க வருது, ரோஹித் ஃபிட்டா இருப்பாரா, ஏன்னா வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கும் போது ஹில் பி 40 அப்படின்னு நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கணும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித் இன்ஜர்ட் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல்ல ஒரு பிரேத்தம் ஜஸ்ட் அது இதுல நான் உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறேன். எஸ், அப்கோர்ஸ் நம்ம இந்தியா இந்த மாதிரி லாஸ்ட்னால நம்ம இதை பத்தி பேசுறோம். ஒரு 3 பிளேயர்கள் தான் பேட்ஸ்மேன், எஸ்பெஷலி 3 players are only performed பிரேத்தம் இன் ஓடிஐ கிரிக்கெட். ஓகே, ரோஹித் சர்மா 15 மேட்ச்ல 727 ரன்ஸ், ஆவரேஜ் 50க்கு மேல. விராட் கோலி 12 மேட்சஸ்ல 760 ரன்ஸ், 75 ஆவரேஜ் விராட். சுப்மன் கில் 12 மேட்ச்ல 604 67 ஆவரேஜ். இந்த 3 பிளேயர் தான் பெர்ஃபார்மே பண்ணிருக்காங்க பேட்ஸ்மேனை பொறுத்த மட்டும் ஓடிஐ கிரிக்கெட்ல பிரேத்தம். ஆனா இந்தியன் டீம் ரோஹித் சர்மா மேலேயே ப்ரெஷர் போடுறாங்க. ரோஹித் சர்மா மேல ப்ரெஷர் போடும்போது விராட் கோலிக்கு அது ஃபீல் ஆகுது. இதுதான் நம்ம இது கரெக்டா? இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ற 3 பிளேயர் மேலேயும் நம்ம ஒரு மாதிரி ஒரு கத்தி மாதிரி வச்சுனே இருக்காங்க அப்படிங்கும் போது, ஏன்னா கேஎல் ராகுல் ரன் அடிக்கல, ஸ்ரேயஸ் ரன் அடிக்கல, இஷான் கிஷன் ரன் அடிக்கல, இவங்க யாருமே மிச்ச பேட்ஸ்மேன் யாருமே ரன் அடிக்கல பிரேத்தம். சாரி, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் திஸ் ஆன். இந்த மாதிரி பண்ணும்போது இஸ் ஆக்சுவலி பிசிசிஐ இந்த சர்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். ஸோ நானும் யங்ஸ்டர்ஸ் ஓகே ப்ரிஃபர் பண்ணலாம், யங்ஸ்டர்ஸ் போலாம், யசஸ்வி ஜெய்ஸ்வால் வெயிட் பண்றாரு, சூரியவன்ஷி நல்லா ஆடுறாரு அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுக்கும் போது தான் கொஞ்சம் உண்மையான பிக்சர். ஆகா, இது இந்த மாதிரி தோணுது. திடீர்னு இவங்க இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மாத்துறது ஒர்க் ஆகாதோ அப்படின்னு பிரேத்தம் கொஞ்சம் பயம் வருது. டெஃபினட்டா வருது, அதுல டவுட்டே கிடையாது. ஆனா ஒரு கிளாரிட்டி தேவை. நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் ரொம்ப ரஸ்டியா இருந்தாரு ரோஹித். நேத்து பால் பேட்ல பட்டது. ஏன்னா இந்த பிச்சு கொஞ்சம் ட்ரூவா இருந்தது கம்பேர்ட் டு தி அதர் 2 பிச்சஸ். பிச்சில் கொஞ்சம் இருந்தா டெஃபினட்டா கஷ்டப்பட்டாரு. ஒரு ஃபார்மேட் ஆடும்போது ரொம்ப கஷ்டம் பத்ரி அவருக்கு. இஸ் ஜஸ்ட் பிளேயிங் 1 ஃபார்மேட். அடுத்தது மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2 வெஸ்ட் இண்டீஸோட. சோ அகைன் அவுட் ஆஃப் டச்சா இருக்க போறாரு. நெட்ஸ்ல ஆடுறதும் ரியல் கேம் ஆடுறதும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். சோ இப்போ போர்டு டிசைட் பண்ணிடணும். இல்ல நவம்பர் 2027 வேர்ல்ட் கப்ல அன்னைக்கு அந்த ஜோஹானஸ்பர்க் ஓபனர்ல ரோஹித் சர்மா இருக்க போறாருன்னா விட்டுருங்க. இல்லன்னா இப்பாவது டிசிஷன் எடுங்க. ஒரு சீரீஸுக்கும் அவர் தள்ள கத்தி வைக்கிறது அவருக்கு ரொம்ப, he doesn't deserve that. அவருக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். ஏன்னா ஒன் டேல ஒரு அப்சல்யூட் தாதா ரோஹித் சர்மா, எந்த சந்தேகமும் இல்லை. இஸ் ஒன் ஆஃப் த ஆல் டைம் கிரேட்ஸ் இன் த வேர்ல்ட். சோ அவருக்கு நீங்க கிளாரிட்டி கொடுத்தாகணும். யூ ஆர் பிளேயிங், யூ ஆர் நாட் பிளேயிங்னு. பட் இது மியர் ஸ்பெகுலேஷனா கூட தோணுது. ஏன்னா இப்போதைக்கு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கௌதம் கம்பீர் அண்ட் ரோஹித் சர்மா ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆக்சுவலி டீம்ல பார்க்கும்போது, சாரி உங்களை இன்டரப்ட் பண்றதுக்கு, இதே மாதிரி தான் ஒரு 15-20 இயர்ஸ் ago காங்குலியும் கிரெக் சாப்பலும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி பில்லியர்ட்ஸ் எல்லாம் ஆடினாங்க சேர்ந்து. அடுத்த சீரீஸ்ல காங்குலி இல்ல. சோ பிசிசிஐ நான் நம்ப மாட்டேன் பத்ரி, சாரி. நெருப்பு இல்லாம புகையாது அப்படின்றீங்க அப்படின்னு பிரேத்தம் சொல்றாரு. 100%. நான் நினைச்சேன் என்னன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனா கௌதம் கம்பீர் கன்சிஸ்டன்டா யங்ஸ்டர்ஸ் நிறைய ப்ரிஃபர் பண்ணிருக்காரு அவரோட ஒரு கோச்சிங் ரோல் எடுத்ததுல இருந்து. இது நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மை. இது நம்ம த்ரூ த இயர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ரோஹித்தை பத்தி பேசும்போது பிரேத்தம், மேன் ஆஃப் த மேட்ச் இந்த ஃபைனல் இன் சாம்பியன்ஸ் டிராஃபி மறக்காதீங்க, ரோஹித் சர்மா
வேர்ல்ட் கப் 2027 வேர்ல்ட் கப் சவுத் ஆப்பிரிக்கால நடக்க போகுது. அங்க வந்து நமக்கு தெரியும் ஆப்வியஸ்லி வாண்டரர்ஸ், ஜோனாஸ்பர்க், டர்பன் எல்லாமே நானும் ஆடிருக்கேன். அங்க பாத்தீங்கன்னா பயங்கர பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கிற விக்கெட். ஐ ஃபீல் தட் யூ நீட் அ பிளேயர் லைக் ரோஹித் சர்மா இந்த மாதிரியான இடத்துல. எப்பெல்லாம் பிரஷர் வைக்கிறாங்களோ கழுத்து மேல கத்தி எப்பா பிரஷருக்கும் போது ஒரு ரெஸ்பாண்ட் பண்றாருங்க. ரோஹித் கலக்குறாரு. ஒரு 130 நாக்கு, ஒரு 100 பெரிய சேஸ்ல. அதுதான் சொல்றேன். வெரி குட். ஹிஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் வெரி குட். பட் அந்த மாதிரி பிளேயரை நீங்க அந்த மாதிரி கழுத்துல கத்தி வச்சுனே இருக்க கூடாது. இன்னைக்கு டிசிஷன் எடுத்துருங்க. இன்னும் 15 மாசம் இருக்காரா இல்லையா, இப்ப டிசிஷன் எடுத்துருங்க. ஏன்னா எவ்ரி சீரீஸ்க்கு அப்புறம் ரீவேல்யூவேட் பண்ணிட்டு இருக்கிறது தப்பு. வாட் ஹேப்பன்ஸ், ரோஹித் சர்மா கோஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம் டு வேர்ல்ட் கப். நீங்க ஜெயஸ்வால பேக்கப் எடுக்கிறீங்க, அவருக்கு இட்ஸ் நாட் ஃபேர் இல்லைங்களா? சான்ஸே கொடுக்காம திடீர்னு வேர்ல்ட் கப்ல ஆடுன்னா சோ ஒரு டிசிஷன் எடுத்தாகணும். நீங்க வந்து என்னன்னா வெட்டு 1 துண்டு 2 ஒரு டெசிஷன் இப்பவே எடுங்க அப்படின்றீங்க. எதர் ரோஹித் இருக்காரா இல்லையா 2027 வேர்ல்ட் கப்ல க்ரூம் பண்றனா பண்ணுங்க, பண்ணுங்க. அவ்வளவுதான். புட்டிங் யூ இன் செலக்டர்ஸ் ஷூஸ், நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணிருப்பேன்னா ரோஹித் சர்மாவை ஓடிஐக்கு கேப்டனா எடுத்துருக்கவே மாட்டேன் பத்ரி. சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அப்புறம் ரோஹித் சர்மா ஆட் அவுட், ஹீ குட் ஹவ் கால் டைம் ஆன் ஹிஸ் ஃபியூச்சர். ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஐம் ஷூர் யூ ரிமெம்பர் 2023 வேர்ல்ட் கப்ல இதே மாதிரி தான் ஷிகர் தவான் வாஸ் ஸ்டில் இன் குட் ஃபார்ம். ஆனா 1 year பிஃபோர் த வேர்ல்ட் கப் தே செட் we are going a different direction. நான் சுப்மன் கில்ல ப்ரிஃபர் பண்றேன். ரோஹித் சர்மா சுப்மன் கில்ல கூட்டிட்டு வந்து ஷிகர் தவான் ஆடவே இல்லை. அண்ட் ஷிகர் தவான் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா அதை அக்செப்ட் பண்ணாரு. அண்ட் கில் ஒரு டபுள் செஞ்சுரி எல்லாம் அடிச்சார் அந்த வேர்ல்ட் கப் இயர்ல. அன்பார்ச்சுனேட்லி நீங்க என்ன சொல்றீங்கன்னா ரோஹித் சர்மாவை நான் கேப்டனாவே வச்சுப்பேன், பிளேயராவும் வச்சுப்பேன், 2027 மட்டும் நீ தான் கேப்டன், நீ தான் பிளேயர் இருக்க போறேன்னு சொல்றேன். இனிமே முடியாது, வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். இப்ப முடியாது. அதான் சொல்றேன், முதல்ல இருந்தே கண்டினியூ பண்ணிருக்கணும். ஒன் ஃபார்மேட்டுக்கு கேப்டனா அப்படின்னு பண்ணிருக்கணும். அப்ப பண்ணாத பட்சத்துல கொஞ்சம் ஒரு குட்டை குழப்பி விட்டாங்க. இன்னொன்னு பத்ரி, ரோஹித் சர்மா மாத்திரம் இல்ல, அந்த ஸ்டேயிங் அந்த டாபிக் allow me 1 minute. இந்த செலக்ஷன் நான் சொல்றேன். கௌதம் கம்பீர் நீங்க யங்ஸ்டர்ஸ்ன்றீங்க, அவர் யங்ஸ்டர்ஸை விட பேட்டிங்க பேக் பண்ணுன்றாரு. இது நான் டெஸ்ட் மேட்சஸ்ல பாத்துட்டேன். ஆஸ்திரேலியா பிஜிடில பும்ரா ஒரே ஒரு போலர் இருந்தாரு, எல்லாரும் பேட் பண்ணும். ரோஹித் டாபிக் ஃபர்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் முடிச்சிடலாம். பட் பிரேதம் எனக்கு இன்னொன்னு மைண்ட்ல ஓடுது. மும்பை இந்தியன்ஸ் அவரோட ஹோம் டீமே அவரை வந்து கேப்டன்சில இருந்து எடுத்துட்டாங்க. அடுத்தது ஹார்திக் பாண்டியான்றாங்க, சூரியகுமார் யாதவ்ன்றாங்க. நெக்ஸ்ட் யாரு பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ the teams, not just Indian teams, just IPL teams generally they are moving towards youngsters. அது நீங்க தவறுன்னு சொல்றீங்களா? ஏன்னா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு, எனக்கும் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. That is why we are discussing this. இல்ல தவறு கிடையாது. One side there is Rohit Sharma who is a senior who needs to be handled, but still they are losing the series. They are losing. See, Rohit would have got 100, Virat getting 100, Gill getting 100, எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். வாங்குறாங்களே 4 சீரீஸ்ல 3 சீரீஸ் பிரேதம். என்ன பண்றது இப்ப மேனேஜ்மெண்ட், என்ன பண்றது? இவங்க வச்சிருக்காங்க ரைட், பட் ரிசல்ட் வரலையே. அவங்க ரன் அடிக்கிறாங்க, மேட்ச் ஜெயிக்கலையே. அதான் சொல்ல வர பத்ரி. ரோஹித் சர்மா ஆர் விராட் இஸ் நாட் த ப்ராப்ளம். உங்களுக்கு உங்க ப்ராப்ளம் உங்க டீம் செலக்ஷன். இதுதான் நான் சொல்ல வந்தேன். கௌதம் கம்பீர் எல்லாருமே பேட் பண்ணணும். அவருக்கு டெஸ்ட் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் 9 நம்பர் 10ல பேட் பண்ணணும். ஹூ கேன் போல் அ பிட். அப்படி இருக்க முடியாது. நான் ஒண்ணு கேட்கறேன் பத்ரி, அப்படி பார்த்தா நாளைக்கு பும்ரா வந்து 2 மேட்ச் பேட் பண்ணலன்னா பும்ராவை டிராப் பண்றீங்களா? ஏன்னா பும்ரா கேனாட் பேட். அந்த மாதிரி தான் ஒரு செலக்ஷன் இருக்கு. பத்ரி நான் சொல்றேன், நீங்க ஆதி காலத்துக்கு கிரிக்கெட் பிளேயர். ஒரே ஒரு செகண்ட் விஜய் பரத்வாஜ் உங்களுக்கு தெரியும் பத்ரி, நீங்க ஆடிருக்கீங்க விஜய் பரத்வாஜோட, கரெக்டா? ஆமா, கர்நாடகா பிளேயர் விஜய் பரத்வாஜ். அவர் பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல் ஆஃப் ஸ்பின் அ பிட். ஒத்துக்கிறீங்களா? ஆமா. இப்போ 1999ல கம்பீர் வந்து இன்சார்ஜ் ஆஃப் த இந்தியன் டீம்னா கும்ப்ளேய உட்காந்து வச்சு விஜய் பரத்வாஜ் ஆர்டர் பாருங்க. அவரு கும்ப்ளே இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் மேட்ச் நிறைய ஆர்டர் இருக்க மாட்டாரு. அந்த மாதிரி போகுது பத்ரி. இது யாராவது கொஞ்சம் சோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க விராட், ரோஹித், கில்லி இவங்கள பத்தி பேசாதீங்க, மிச்ச செலக்ஷனை பத்தி பேசுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எப்படி குல்தீப் யாதவ் உட்காந்து வைப்பீங்க? எப்படி குல்தீப் யாதவ் உட்காந்து வைப்பீங்க? அந்த பாயிண்ட் ரொம்ப வேலிட் பிரேதம். சோ அந்த பாயிண்ட்ல நான் ஒரு நம்பர்ஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். அதாவது ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ் ஃபார் ODIs இந்த பாஸ்ட் 5 years, கடைசி 5 வருஷத்துல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் யாருன்னு எடுத்துன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 விக்கெட் டேக்கர் யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஒரு கெஸ் பண்ணுங்க பாக்கலாம். குல்தீப் யாதவ் தான் இருக்கும். குல்தீப் யாதவ். எஸ், குல்தீப் யாதவ். லாஸ்ட் 5 வருஷத்துல ODIல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இஸ் யுவர் bowler குல்தீப் யாதவ். He has taken 87 wickets, 87 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருக்கு 11ல இடம் இல்ல. அவருக்கு ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர் விக்கெட் டேக்கர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் முகமது சிராஜ், தேர்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் முகமது ஷமியை இப்போதைக்கு ஃபிட்னஸ் சொல்லிட்டு ஏதோ தூக்கிட்டாங்க. குல்தீப் யாதவை ஏன் விளையாடுறது இல்ல? 380க்கு மேல ரன் அடிச்சிருக்காங்க பிரேதம். பும்ராக்கு அப்புறமா ஒரு எக்ஸ்பேக்டர் குல்தீப் யாதவ் தான் நமக்கு எல்லாரும் தெரியும். பட் தென் ஒய் இஸ் ஹி நாட் பிளேயிங்? இந்த செலக்ஷன் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு பிரேதம், என்னன்னு தெரியல. இதுதான் எனக்கு புரியல. உங்களுக்கு பும்ரா ஒரு எக்ஸ்பேக்டர், ஆல் ஜெனரேஷனல் கிரிக்கெட்டர் உட்காந்து வைக்க முடியாது. நீங்க அவர் ஃபிட் ஆகும் போது ஹி வாக்ஸ் இன்.
உங்களுக்கு அடுத்த எக்ஸ் ஃபேக்டர் போலர்ல இருக்கிற ஒரே போலர் குல்தீப் யாதவ் தான். ஏன்னா வருணோட பாடி 50 ஓவர்ஸ் கிரிக்கெட் தாங்காது, நமக்கு தெரியும். சாம்பியன்ஸ் டிராஃபியே நம்ம கஷ்டப்பட்டு ஆடினாரு. குல்தீப் யாதவ் உங்களுக்கு அந்த எக்ஸ் ஃபேக்டர் கிரிக்கெட்டர். நீங்க ஏன் அவருக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க? போன வருஷம் இங்கிலாந்து சீரீஸ்லயும் சான்ஸ் கொடுக்கல, இந்தியாலயும் அவர் கன்சிஸ்டன்டா விளையாடுறது இல்ல. எப்ப பார்த்தாலும் வாஷிங்டன் அக்சர் அவங்க பேட்டிங்காக நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க. ஒரு ஒரு விக்கெட் டேக்கர் இந்த மிடில் வந்தீங்கன்னா இங்கிலாந்தோட ஸ்கோர் 387 கிடையாது, டெஃபினட்டா சொல்றேன் 347 or 350. அதை சேஸ் பண்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் நீங்க 387 பாத்துருக்க மாட்டீங்க. நீங்க சேஸ் பண்ணிப்பாங்க பிரேதம். ஏன்னா லாஸ் வந்து 27 ரன்ல தான் தோத்துருக்காங்க. 387 பார்க்க மாட்டீங்க. லாஸ்ட் 3 ஓவர்ல 62 ரன் பிரேதம். கடைசி 3 ஓவர்ல 62 ரன்னா கன்சீட் பண்ணுவீங்க. தட் இஸ் டெஃபினெட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான போர் டெத் போலிங் அப்படின்னு சொல்லுவேன். இங்கதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. கேப்டன் 11 எடுக்கிறாரா, கோச் 11 எடுக்கிறாரா? பிகாஸ் எப்படி நீங்க ஒரு எக்ஸ் ஃபேக்டர் போலரை உட்காத்தி வைப்பீங்க? பும்ரா இல்லாத பட்சத்துல நீங்க லஞ்ச்ல எல்லாம் புஃபே சாப்பிட்டுருப்பீங்க பத்திரி. இந்தியன் போலிங் வந்து புஃபே மாதிரி இருந்து எவ்வளவு நாள் எடுத்துக்கூடா, இங்க இருந்து எடுத்துக்கோ, இங்க இருந்து எடுத்துக்கோ, இங்க இருந்து எடுத்துக்கோ, புஃபே சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டாங்க நேத்தி. சீரியஸா நல்ல கம்பேரிசன், எனக்கு புரியுது. அன்லிமிட்டெட் புஃபே மாதிரி இருக்கு இந்தியன் டீம் போலிங். எங்க சாப்பிடு, ஏன்னா எதுவுமே எந்த டிஷ், எல்லா டிஷ்ஷும் உனக்கு தான் எடுத்துக்கோ, எந்த டிஷ்ஷுமே உனக்கு வேண்டாம். ஏன்னா குல்தீப் மாதிரி ஒரு பிளேயரை நீங்க ஆட மாட்டீங்க. எனக்கு சீரியஸா புரியல. ஒரு விக்கெட் டேக்கர் நீங்க. இன்னொன்னு பத்திரி, அவர் ஒரு மேட்ச் ஆடுறீங்க, அவர் கழுத்துல கத்தி வைக்கிறீங்க, அடுத்த 10 மேட்ச் அவர் ஆடுறதுல. ஸ்பின்னர்ஸ் எல்லாம் ரிதம் போலர்ஸ். நீங்க அவரை கன்சிஸ்டன்டா ஆடினாதானே அவர் கான்பிடன்ஸ் வரும், ரிதம் வரும். பாவம் ஐபிஎல்லையும் அவர் கொஞ்சம் கான்பிடன்ஸ் டென்ட் ஆயிட்டு இப்ப அங்க போயிட்டாரு லக்னோவுக்கு. அங்க என்ன ஆக போதும் அந்த டீம்ல. சோ குல்தீப் கரியரையும் கிட்டத்தட்ட கம்பீர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. எல்லா கரியரும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருந்தா. இப்போ இன்னொரு கேள்வி பதிரி உங்களுக்கு, நீங்க இந்த ஆன்சர் பண்றீங்களா இல்லையான்னு உங்க இஷ்டம். நீங்க ரோஹித் பெர்ஃபார்மன்ஸும் விராட் பெர்ஃபார்மன்ஸும் எல்லா சீரீஸ்க்கு அப்புறம் எவாலுவேட் பண்றோம். யோ நீ வந்து டெஸ்ட் சீரீஸ் மேல டெஸ்ட் சீரீஸ் தோக்குற, ஒன் டே சீரீஸ் தோக்குற, அயர்லாந்து கிட்ட தோக்குற, உன் பெர்ஃபார்மன்ஸை யார் யார் எவாலுவேட் பண்றது? இல்ல நீ வந்து ஐ மீன் நீ ஏன் டிசைட் பண்ணிப்ப நீ எத்தனை நாள் வேலையில இருக்கலாம்னு? உன் பெர்ஃபார்மன்ஸை யார் எவாலுவேட் பண்றது? அது எப்படி நீ வந்து ரோஹித் நீ எவாலுவேட் பண்ணுவ, விராட்டை பண்ணுவ, உன் பெர்ஃபார்மன்ஸ் எவன் எவாலுவேட் பண்ணுவான்? இந்த மாதிரி ஸ்டூபிட் செலக்ஷன்ஸ் பண்ற. அண்ட் உன்னோட ஃபேவரட்ஸ் ஆடுறாங்க. எனக்கு வாஷிங் ரொம்ப பிடிக்கும் பதிரி. பட் அவர் வந்து லிட்டரலி கிளாஸ் பாடி அவருக்கு. ஹி கேன் நாட் பிளே 3 ஃபார்மேட்ஸ் அந்த ஃபிட்னஸ் அண்ட் பிசிக்கை வச்சுன்னு. டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறியா, வாஷிங் இஸ் அ ஃபைன் கேண்டிடேட். நீங்க வாஷியை ஒன் டேலயும் திணிப்பீங்க, T20லயும் திணிப்பீங்க. ஹர்ஷித் ராணா கூட்டிட்டு வரீங்க, 2 மேட்ச் ஆடுவாரு, 20 மேட்ச் உட்காந்துருவாரு. இது ரொம்ப ஃபேவரட்டிசம் மாதிரி தெரியுது பதிரி. சாரி டு சே. இந்த மாதிரி போகுதுன்னா டெஸ்ட் வி ஹவ் நெவர் லாஸ்ட் அட் ஹோம், அதை மேனேஜ் பண்ணிட்டோம். ஓடிஐ டீசென்டா இருந்தது, அதையும் கெடுத்தாச்சு. T20 வேர்ல்ட் கப் சைடையும் கெடுத்தாச்சு. அதுதான் கம்பீரோட மிஷனா என்னன்னு தெரியல. சாரி, ரொம்ப இன்னைக்கு புலம்பிட்டேன். பட் சீரியஸ்லி கொஞ்சம் அக்கௌண்டபிலிட்டி வேணும். நீங்க பிளேயர்ஸ் கிட்ட அக்கௌண்டபிலிட்டி, பர்ஃபார்மன்ஸ் டிமாண்ட் பண்றீங்கன்னா கோச் கிட்ட டிமாண்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப வேலிட் பாயிண்ட்ஸ் நீங்க சொல்றது. பட் அஃப்கோர்ஸ் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு இதுக்கெல்லாம் வந்து எனக்குமே வந்து யார்கிட்டயுமே பதில்கள் இல்ல. நான் புலம்பணும் புலம்பிட்டேன், விட்டுருங்க. ஆமா. பட் ஆனா ஒரு உண்மை பிரேத்தம், எப்பெல்லாம் ஹார்திக் பும்ரா இவங்க 2 பேர் இல்லையோ டீம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது. இது ஒரு மறக்க முடியாத உண்மை. நீங்க வந்து ஹர்ஷித் ராணா எடுத்துனுவாங்க, வாஷி எடுத்துனுவாங்க, வேற யார் வேணா எடுத்துருவாங்க. ஹர்ஷித் ராணா இன்ஜூர்டு, வாஷி இன்ஜூர்டு. பட் தென் ஹார்திக் அண்ட் பும்ரா இந்த டீம்ல இல்லைன்னா எனக்கு என்னமோ ஒன்னும் தேர்ற மாதிரி தெரியல. போலிங் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ஓப்பன் புஃபே மாதிரி தான் இருக்கு. ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. பட் தென் மூவிங் ஆன் பிரேத்தம், நீங்க நம்ம ஆப்வியஸ்லி நம்ம சொல்லியிருந்தோம் எதிர்பார்த்தபடியே. ஐ திங்க் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா வந்து கோச்சா இருந்தாரு, 18 வருஷமா கோச்சா இருந்தாரு. அவர் வந்து இப்போதைக்கு விலகி போயிருக்காரு கோச்சிங் ஜாப்ல இருந்து. 5 டைட்டில், 2 சாம்பியன்ஸ் லீக் டைட்டில், 5 ஐபிஎல் டைட்டில். ஸோ யுவர் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஆன் தட்? இல்ல, ஃபர்ஸ்ட் தாட்ஸ் வந்து நான் வந்து ரொம்ப வோக்கலா இருந்தேன் பதிரி லாஸ்ட் 3 இயர்ஸ் ஸ்டீவன் ஃபிளெமிங் போகணும். ஏன்னா அந்த ஆப்ஷன்ஸ்ல நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் இருந்தது. மேன் மேனேஜ்மெண்ட், டாக்டிக்கலி பிஹைண்ட் த கேம், பினிஷர் தேவையில்லை, நான் நெட் ரன் ரேட் பாக்குறது இல்லை, அந்த மாதிரிலாம். பட் அவர் பண்ணதுக்கு டெஃபினட்டா ஒரு கிரெடிட் கொடுக்கணும். அந்த சமயத்துக்கு அந்த மாதிரி கோச் தான் உங்களுக்கு தேவை. ஏன்னா எம்எஸ் மாதிரி ஒரு ஆள் இருந்த போது, எம்எஸ் வாஸ் த ஜெனரல், ஹி வாஸ் த கை ஹூ புட் எவ்ரி திங் டுகெதர். நீங்க எம்எஸ் வழியில வராதீங்க. அவர் வந்து அந்த ட்ரூப்ஸை கூட்டிட்டு போயிருக்காரு. நீங்க வந்து டைரக்ஷன் இதுன்னு காட்டி விட்டுருங்க, நீங்க வழியில வராதீங்க, வேற ஒன்றும் பண்ணாதீங்க. எம்எஸ் டுக் கேர் ஆஃப் இட். ஸோ எம்எஸ் அண்ட் ஃபிளெமிங் காம்பினேஷன் அதுக்கு தான் ஒர்க் ஆச்சு. ஏன்னா ஃபிளெமிங், நான் உங்களை கேட்கலான் இருந்தேன், என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இஸ் அ டெரிஃபிக் மேன் மேனேஜர். ஸோ தட் ஒர்க். உங்க ஒப்பீனியன் என்ன? உங்க ரிலேஷன்ஷிப், நீங்க என்ன ஒரு 6-7 சீசன்ஸ் இருந்திருப்பீங்க ஃபிளெமிங் இருக்கும்போது. உங்க ஒப்பீனியன் என்ன? வாட் வாஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் ஃபிளெமிங்? அவர் எப்படி நடத்தினார் பிளேயர்ஸ்? கரெக்ட். ஆக்சுவலி சரியா சொன்னீங்க. நான் வந்து ஒரு ஆப்வியஸ்லி மோர் தேன் 100 கேம்ஸ் அவரு கீழே தான் நான் ஆடிருக்கேன் சிஎஸ்கே பொறுத்த மட்டும். ஐ திங்க் ஹி வாஸ் பிரில்லியன்ட் மேன் மேனேஜர். ட்ரெஸ்ஸிங் ரூம் என்வாரன்மெண்ட் ரொம்ப நல்லா வச்சுப்பாரு, ஜோவியலா வச்சுப்பாரு, எப்போதுமே சிரிச்சுட்டே இருப்பாரு. யாரோடையுமே அவரோட காம்னஸ் லூஸ் பண்ண மாட்டாரு. ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலா எப்போதுமே இருப்பாரு. கரெக்டா சொன்னீங்க. ஐ திங்க் இட் ஒர்க்ட் வெல் வென் தோனி வாஸ் த கேப்டன்.
பிகாஸ் த டெக்னிக்கல் டாக்டிக்கல் acumen தோனி வந்து பிஸ்தா த பெஸ்ட் இன் த வேர்ல்ட். ஐ திங்க் MS தோனி இஸ் த பிஸ்தா. அது தீவிர எனக்கு தெரிஞ்சு இனிமேல்லாம் வரவே முடியாது. அது தோனி இருந்தாரு. ஸோ இவர் பாத்தீங்கன்னா ஆஃப் த ஃபீல்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் மேனேஜ்மெண்ட், பிளேயர்ஸ் எல்லாரையும் நல்லா ஸ்பேஸ்ல வச்சுக்கிறது, இதெல்லாம் இவர் பார்த்துட்டு இருந்தாரு. நல்ல மேனேஜர் இருந்தாரு. பட் ஐ திங்க் என்னன்னா ஏன்னா என்னோட ரிலேஷன்ஷிப் நல்லாவும் இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து MS ஆல்வேஸ் பேக் மீ when I was playing and Fleming took care of the other things. பட் இப்போ எனக்கு என்னன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய வரும்போது, இந்தியன் யங்ஸ்டர்ஸ் வரும்போது, ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு ரேண்டம் சேஞ்சஸ் ஸ்குவாடு போகும்போது டெக்னிக்கல் டாக்டிக்கல் அக்யூமெண்ட் நிறைய இருக்கிற ஒரு கோச், T20 கிரிக்கெட்டை பத்தி தெரிஞ்ச ஒரு 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 கோச் இப்போதைக்கு தேவை. ஏன்னா நீங்க பில்ட் பண்ணணும், கரெக்டான பிளேயர்ஸை போய் பார்க்கணும், கரெக்டான பிளேயர்ஸை எடுக்கணும், இந்தியன் யங்ஸ்டர்ஸ் எடுக்கணும், அவங்களை குரூம் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு நல்ல என்வரன்மெண்ட் கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் மோர் ஒரு கோச்சோட ஒரு வேலை அதிகமா செய்யணும். ஜஸ்ட் ஒரு மேனேஜர் நான் ட்ரெஸ்ஸிங் ரூம் என்வரன்மெண்ட் மெயின்டைன் பண்றேன்றது இப்போ CSKக்கு அது ஒர்க் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா MS தோனி இப்போதைக்கு இல்ல, ப்ராப்ளி ஒரு மென்டாரா வருவாரு, அவர் இருப்பாரு, அவர் எப்போதுமே இருப்பாரு CSKக்கு. பட் ஐ திங்க் யூ நீட் சம்மன் ஹூ டஸ் லிட்டில் பிட் மோர் டெக்னிக்கல் ஒர்க், லிட்டில் பிட் மோர் டாக்டிக்கல் ஒர்க். கரெக்டா சொன்னீங்க பத்ரி. பிகாஸ் இது நீங்க லைஃப்ல எடுத்து பாத்தீங்கன்னா 15 வருஷம் முன்னாடி இருந்த டெக்னாலஜி இப்போ இல்ல, மாறுது. அதே மாதிரிதான் இந்த T20 கேம் 15 வருஷம் முன்னாடி நீங்க 150 அடிச்சு ஜெயிக்கிறது கிடையாது, இப்ப மாறுது. அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி சம்படி வித் லேட்டஸ்ட் இன்புட்ஸ் இருக்கலாம். அண்ட் உங்க நெக்ஸ்ட் செஷன்ஸ் வேற மாதிரி நடத்தணும், உங்க ஆப்ஷன்ஸ் வேற மாதிரி எடுத்தணும், உங்க ஓவரால் ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி போகணும். ஸோ ரீஇன்வென்ட் ஆகணும். ஐ திங்க் எனி கோச் ஒரு 6 இயர்ஸ் ஸ்பேனுக்கு அப்புறம் டெஃபினட்டா வந்து அவங்க மெசேஜும் கொஞ்சம் புளிச்சு போயிடும், பிளேயர்ஸுக்கு மாறணும். ஐ திங்க் Fleming did a fabulous job, but எனக்கு தெரிஞ்சு it was the right decision. It was time for Fleming to go. Correct decision. Yes, I agree with you. Yes, the timing is right. Yes, right now they have taken a decision. இது ஈஸியான டெசிஷனா இருந்திருக்காது பிரேதம். It would have been a hard decision. ஏன்னா இது 18-year relationship. So it would have been hard for CSK, but then they have taken the call. I think they have taken the right action. Probably they are looking to move forward. So let's see யார் வர போறாங்க நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. So பிரேதம், thank you for coming on Thank you Badri. Cricket with Badri. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவே நன்றி. Thank you guys. See you soon with lot more content from the cricketing world. Bye. Bye. Thank you.